இறால் தொழிற்சாலையில் அமோனியா கசிவு ஏற்பட்டதால 30 தொழிலாளர்கள் மயக்கமடைந்திருக்கிறார்கள். திருவள்ளூர் பெரியபாளையம் அருகே இறால் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவால் 30க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மயக்கமடைந்திருக்கிறார்கள். அமோனியா வாயு கசிவால் 30க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அடுத்தடுத்து மயக்கமடைந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் இந்த அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டிருக்கு. இதனால அங்கு ஒரு பரபரப்பான சூழலும் நிலவி வருகிறது. மேலும் தகவலை செய்தியாளர் ஜெயசூர்யா வழங்கிட கேட்கலாம். ஜெயசூர்யா, வணக்கம். அங்க இருக்கக்கூடிய கள சூழல் என்னவாக இருக்கிறது? மயக்கமடைந்தவர்களின் நிலை தற்போது எப்படி இருக்கிறது? வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த கன்னிகைப்பேரியில் உள்ள தனியார் இறால் பண்ணையில் திடீரென்று அமோனியா வாயு கசிந்துள்ளது. இதில் தொழிலாளர்கள், வேலை செய்யும் தொழிலாளர்கள் மற்றும் தங்கி அங்கு இருப்பவர்கள் மொத்தம் 40 பேர் பாதிக்கப்பட்டதாக முதற்கட்ட தகவல் வந்துள்ளது. இதில் தனியார் மருத்துவமனையிலும் மற்றும் அரசு மருத்துவமனையிலும் அனுமதி கேட்டுள்ளனர். இந்த நிலையில் பதட்டமான சூழ்நிலை இருக்கிறது. அனைவரும் இங்கு முகமூடி அணிந்தே உள்ளனர். தற்பொழுது தீயணைப்புத் துறையினர் வந்துள்ளனர். அவர்கள் முகக்கவசத்தை அணிந்து கொண்டு மீதமுள்ளவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கும்டிபூண்டி எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் நேரில் வந்து கட்சி ஆதரவாளர்களுடன் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பரபரப்பான சூழ்நிலை உள்ளது. தகவல்களுக்கு நன்றி ஜெயசூர்யா. திருவள்ளூர் பெரியபாளையம் அருகே இறால் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டிருக்கிறது. இதில் 30க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மயக்கமடைந்திருக்கிறார்கள். அமோனியா வாயு கசிவால 40க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அடுத்தடுத்து தற்போது மயக்கமடைந்திருக்கிறார்கள். இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் இந்த அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டிருக்கிறது. மயக்கமடைந்த தொழிலாளர்களை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கும் பணியும் அங்கு நடைபெற்று வருகிறது. வாய் மூக்கில் ரத்தம் கசிந்த நிலையில் 2 தொழிலாளர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.